மாடலில் நம்ம முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாபிக்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 2 மார்க்ஸ். இந்த 2 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 2 மார்க்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் ஆர் ஆல் திஸ் 6 questions ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இது இந்த டிஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்ற கொஷின் எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிஸ் ஆஃப் FEA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் நான் சிம்பிளாக சொல்கிறேன். டிஸ்கிரிட்டைசேஷனா ஒரு பெரிய எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரே ஒரு சின்ன எலமெண்ட் எடுத்து அனலைசிஸ் பண்ணுறது. தட் இஸ் கால்ட் டிஸ்கிரிட்டைசேஷன். The art of subdividing a particle into number of convenient smaller numbers அப்படின்னு சொல்லலாம். So that's called discretization and this is called the basis of FEA. ஓகேங்களா? So second type of elements. So FEA ல என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அது முக்கியமாக கேட்டு இருப்போம். 1D 2D 3D இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் வரும். இதில் ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு, ஆக்சிஸ் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிஸ் சென்டரா வச்சுட்டு ரிங் மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஆக்சிஸ் சென்டர்ல இருக்கு அப்படின்னா ஸோ இந்த ரிங் மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த ஆக்சிஸ் சிமெட்ரி அப்படின்ற கேட்டகரியில் வரும். ஸோ 4 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேட்பாங்க. இதெல்லாமே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். இதை தவிர நீங்கள் இன்னும் கொஞ்சம் செக்யூர் படிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் டைப் ஆஃப் ஃபைனைட் எலமெண்ட் ப்ராப்ளம். ஃபைனைட் எலமெண்ட்ல 2 முக்கியமான கேட்டகரியில் ப்ராப்ளம் இருக்கும் போது ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், இன்னொன்று நான் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் விஷுவலாக பார்க்க முடியுதோ, ஒரு பீம், ஒரு பார், எனி ஸ்ட்ரக்சர், ட்ரஸ்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஜெக்டை விஷுவலாக விச் we can see they are called as structural problems. நான் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டோட ஃப்ளோ இருக்கு, ஒரு ஃப்ளூயிடோட ஃப்ளோ இருக்கு, இதெல்லாமே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்ட்ரக்சரல்ல வரும். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு உருவமா பார்க்க முடியாது. ஸோ இட் கம்ஸ் அண்டர் கேட்டகரி ஆஃப் நான் ஸ்ட்ரக்சரல். ஸோ இதுதான் 2 முக்கியமான கேட்டகரைசேஷன் ஆஃப் FEA ப்ராப்ளம். அதுல இதுக்கு கீழே வந்து நான் ஸ்ட்ரக்சரல் கீழே ரிட்ஸ் மெத்தட், இதுக்கு கீழே வந்து வெயிட்டட் ரெசிடியூல் மெத்தட், ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க ஜெனரலா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப் கொஸ்டின் 4 the types of weighted residual method. இந்த weighted residual method க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 important topics இருக்கு. Next one is point collocation method அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா subdomain collocation method அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா Galerkin's method அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னும் 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் weighted residual method. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதே மாடல் உங்களுக்கு 16 மார்க்ல நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி you have to solve it in 16 mark also. So the question 4 you can expect in the 16 markல நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இதுல Galerkinன்ற மாடல் 16 மார்க்ல கண்டிப்பா வரும். ஒரு 8 மார்க்ஸ் இன்னொரு மினிமம் வந்துரும். ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த Galerkin's. ஓகேங்களா? இதே முக்கியம் சொல்லிருக்கேன். இதுல இருந்து இந்த Galerkin's அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. frequently repeated question அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் என்னென்ன சாஃப்ட்வேர் பேக்கேजेस FEA ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா ANSYS அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எல்லாருக்குமே தெரியும். ANSYS, Nastron அப்படின ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க. Nastron வந்து ஒரு நாசால யூஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் ஆக்சுவலா. அது வந்து அதான் Nastron அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழ என்ன நிறைய பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய வந்திருக்கு. ஸோ FEA பேக்கேजेस நிறைய இருக்கு. அதோட என்ன பேக்கேजेस இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஸ்மோ அந்த மாதிரி நிறைய பேர்ல இருக்கு. அந்த பேர்லாம் நீங்க இதுல வரும். அதே மாதிரி கான்ஸ்டிடியூட் லா வந்து தட் இஸ் சிக்மா ஈக்குவல் டு அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு இது இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சிக்மா ஈக்குவல் டு E ஈக்குவல் டு E அப்படின்ற மாதிரி ஒரு E ஈக்குவல் டு E இன்டு E அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டிடியூட் லா. இதுவே நீங்க சப்ஜெக்ட்ஸ் உள்ள நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எஸ், ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 16 மார்க்கு போயிடலாம். எஸ், நம்ம இப்போ ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ்ல யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்டான 16 மார்க்ஸ். ஸோ அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற இம்பார்ட்டன்டான 16 மார்க்ஸ் நம்ம எழுதிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 4 இதில் இருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் ஏபிள் டு இந்த 4 டாபிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா FEA பொறுத்த வரைக்கும் யூ கேன் அட்லீஸ்ட் ஸ்கோர் அதில் ஒரு 10 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கலாம். என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னா த ஜெனரல் ஸ்டெப்ஸ் ஆஃப் FEA அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அந்த 10 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா ப்ராசஸிங் அப்படின்ற டாபிக் கீழே போஸ்ட் ப்ராசஸிங், ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் செட்டில் ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு 3 டாபிக் இருக்கும். ப்ரீ ப்ராசஸிங், ப்ராசஸிங் அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்ற 3 டாபிக் இருக்கும். டோட்டலாக 10 ஸ்டெப்ஸ் இருக்கு. எப்படி ஒரு ஜெனரலாக ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துட்டு மேபி ஸ்ட்ரக்சரல் இல்லைனா அது வந்து மேபி நான் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஒரு ஸ்டாண்ட் மெத்தடாலஜி வச்சிருக்காங்க. நோடிங் எப்படி நம்பரிங் பண்ணுறது, அந்த நோட் நம்பர்ஸ் எப்படி இருக்கணும், எந்த டைரக்ஷனில் வந்து லோட் அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஸ்டெப்ஸில் சொல்லியிருப்பாங்க. இது இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. இட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட். இந்த யூனிட்ல இருந்து ஒரே ஒரு தியரி கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா 11th A கொஸ்டின் இதாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 11th A கொஸ்டின் அப்படின்னா மீன் பண்ணுறது பார்ட் பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் A இதாக தான் இருக்கும். இது வந்து ஒரு டேரக்ட் 16 மார்க்கே கேட்பாங்க. ஸோ
ஸோ இது தவிர செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா காஸ் எலிமினேஷன். காஸ் எலிமினேஷன் அப்படின்றது ஒரு மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு டேரக்டான 16 மார்க்ஸில் கேட்பாங்க, இல்லைன்னா இது வந்து 8 மார்க்ஸில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து 8 மார்க்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இந்த 8 மார்க்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பைவட் செலக்ட் பண்ணுறது, பைவட்டை வந்து அதோட வேல்யூஸ் மேலே கொண்டு போய் வைக்கிறது, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பாட்டம் அதாவது லோயர் ட்ரையாங்கில் வந்து 0 பண்ணி வேல்யூஸ் எடுக்கிறது. எக்ஸ் ஒய் இசட் அந்த மூணு டேர்ம்ஸ்க்குமே வந்து வேல்யூஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். காஸ் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ் எலிமினேஷன் மெத்தட் ஒரு கொஸ்டினாக இருக்கலாம், எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தேர்ட் வந்து வெயிட்டட் ரெசிடியூல் மெத்தட். இந்த வெயிட்டட் ரெசிடியூல் மெத்தட் எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். ஓகேவா? எந்தெந்த ப்ராப்ளம் நான் ஸ்ட்ரக்சரல் கேட்டகரியில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஐ மீன் ஒரு ஃப்ளூயிடோட ஃப்ளோ வந்து நீங்கள் நான் ஸ்ட்ரக்சரல் கேட்டகரியில் கொண்டு வரணும். ஒரு ஹீட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அது நான் ஸ்ட்ரக்சரல். பேரலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அதுவுமே ஒரு நான் ஸ்ட்ரக்சரல் கேட்டகரியில் வரும், மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்ட்ரக்சரல் கேட்டகரியில் வரும். ஸோ இது வெயிட்டட் ரெசிடியூல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் வெயிட்டட் ரெசிடியூல் மெத்தடே முக்கியம். அதில் ஒரு 4 மெத்தட் இருக்குது. தட் இஸ் பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட், சப்டொமைன் அண்ட் Galerkin's method அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் இந்த Galerkin's method it is very very important and you can expect 8 marks. Galerkin's நீங்கள் ஃபர்ஸ்ட் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கிளியர்? அதே மாதிரி Ritz மெத்தட். இந்த Ritz மெத்தட் எதுக்கு சார் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டு சால்வ் த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். டு சால்வ் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு பார், ஒரு பீம், ஒரு ட்ரஸ் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி எலமெண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு அதில் ஒரு லோடு இருக்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பார் பீமில் ஒரு லோடு அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் கேட்டகரியில் வரும். ஸோ Ritz மெத்தட் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. இந்த 4 மெத்தட்லேருந்து கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 12 to 15 மார்க்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இன் யூனிவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக எப்படி சால்வ் பண்ணுறது அதை பற்றின ஒரு ஐடியாஸ் நம்ம கொடுக்க போகிறோம்.